காட்டுங்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஹைதராபாத்தில் இருக்க இந்த ஃபேமஸான நேரு ஜூ தான் வந்திருக்கோம். ஸோ நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்திருக்கேன். ஸோ குயிக்காக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ உள்ள ஒவ்வொன்றே பார்த்துட்டே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தேன்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்தது இந்த மங்கி தான். அண்டு இந்த நேரு ஜூ எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 1960 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய வகையான மங்கீஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்கேடு பஃப்னு வச்சுருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்கேடாக தாங்க இருக்குது. பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. இந்த பூனையை பார்க்குறதுக்கு மினி சைஸ் லெப்பர்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது காட்டு பூனை மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க வந்தது இந்த சிறுத்தையை தான். ஸோ இங்கே 2 கடையரை பிடிச்சி வச்சுருக்காங்க. பட் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்காங்களா? சோலோவாக சுற்றிக்கிட்டு இருக்கான். பாருங்க, பயங்கரமாக சில்மேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ மேஜிக்கல் பண்ணுற மாதிரி, ஏதோ சர்க்கஸ்லாம் பண்ணுறலாம் அந்த மாதிரி ஏதோ ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்ருக்கான். சாப்பிட்டு எதோ டைஜஸ்ட் ஆகலையா? பட் இவன் தான் நல்லா நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணான் வீடியோ எடுக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வந்தால் இந்த வங்கப்புலி சோலோவாக கம்பீரமாக சுற்றிட்டுருக்காங்க. ஸோ புலியிலே இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்க புலிங்க. அவ்வளோ பெருசு, உருவத்தில் மிக பெருசாக இருக்கும். அது ஒரே ஒரு புலி தான் பார்க்க முடிஞ்சது என்னால். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூவில் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணது இந்த ஒயிட் டைகர் தாங்க. முகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. நிறைய ஜூ போயிருக்கேன். பட் ஆனால் அங்கே எங்கேயுமே ஒயிட் டைகர் பெருசாக பார்த்ததில்ல. ஸோ இப்படி இப்போ தான் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களை பார்த்து. இவ்வளோ நேரம் அந்த மாதிரி திரும்பி உட்காந்துருக்கான்.